நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். அதுல ஒருத்தர் திக்குவாய். அவன் ஒரு நாள் ஆடிஷன் போயிட்டு வந்த கதையை எங்கள்கிட்ட சொன்னான். நாங்க உட்காந்து பேசிட்டு சொல்ல ஒரு நாள் வந்தான். ஏடா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஆடிஷன் ஏதாவது போயிட்டு வந்திருக்கியா? அவன் சொன்னான், டேய் நான் உண்மையிலே ஆடிஷன் தான்டா போயிட்டு வந்தேன். நான் கேட்டேன் ஆடிஷன் எப்படி போச்சு, நடிச்சு காட்டு. அடா போங்கடா. அங்க போயிட்டு உள்ள போனோடனே எல்லாரும் என்ன பார்த்தாங்க. நான் டைலாக் பேசுறதுக்குள்ளே எனக்கு கட்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிடா டைரக்டர் இருந்திருப்பாங்களே, அவர் என்ன சொன்னாரு? டைரக்டர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து, உங்களுக்கு ஒரு கேரக்டர், நீங்க ஒரு பெரிய ரவுடி, இந்த 3 பேரை நீங்க மிரட்டணும் கோவமா, எங்க டைலாக் பேசுங்க. நான் பேச ஆரம்பிச்சேன். டேய் நீங்க 3 பேரு, நான் அதுக்குள்ள டைரக்டர் கட் சொல்லிட்டாரு, நீங்க கொஞ்சம் வேகமா பேசணும். அதுக்கு நான் சொன்ன டைரக்டர் கிட்ட, சார் நான் வேகமா தான் பேசுறேன், வார்த்தை தான் டிராபிக்ல மாட்டிக்குது. ஓகே உங்களுக்கு வேற கேரக்டர் தரேன். ஒரு பொண்ணு உள்ள வர சொன்னாங்க. இந்த பொண்ணை பார்த்து நீங்க ப்ரொபோஸ் பண்ணணும், பேசுங்க. அந்த பொண்ணுக்கு பேரு, அந்த கேரக்டருக்கு நீங்களா ஒரு பேர் வச்சுக்கோங்க. சரி டேக். நீங்க ஒரு டைரக்டர் அதுக்குள்ள கட். சார் என்ன பேசுறீங்க? சார் நான் தேவதான் சொல்ல வந்தேன். ஓகே நீங்க ஒரு, அந்த பொண்ணு கோவப்பட்டு கட். சார் இவரு என்ன திட்டுறாரு. சார் என்ன சார் பேசுறீங்க? இல்ல சார் இவங்க ஒரு புன்னகை சொல்ல வந்தேன். சரிடா லவ் டைலாக் சொன்னியா இல்லையா? சொன்ன மச்சான். என்ன சொன்ன? உன்னை பார்த்த உடனே என் மனசு, சொல்லுடா. டைலாக் உள்ள நின்னுடுச்சு மச்சான். சரி ஆடிஷன் முடிஞ்சதும் டைரக்டர் என்ன சொன்னாரு? நீங்க பேசுறதுக்காக தயங்குறீங்க, ஆனா உங்க கண்ணுல நடிப்பு இருக்கு, டைலாக் மெதுவா வந்தாலும் பரவாயில்ல, உங்க கான்பிடன்ஸை மட்டும் நிறுத்த கூடாதுன்னு சொன்னாரு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு. சில பேருக்கு வார்த்தை மெதுவா வரும், சில பேருக்கு வாய்ப்பு மெதுவா வரும், ஆனா நம்ம முயற்சியை மட்டும் நிறுத்தக்கூடாது. நம்ம முயற்சி நின்றுச்சுனாதான் நம்ம கதையை நின்றுடும். குறை இருக்கிறதுனால கனவு குறையாது. நம்ம மேல நம்பிக்கை இருந்தாலே ஒரு நாள் நம்ம கதையே பெரிய ஸ்கிரீனுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சிரிப்பு வந்தா சிரிச்சுட்டு மட்டும் போகாதீங்க. ஒரு விஷயத்துல உங்க வாழ்க்கையில் தயங்கி நிற்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சில வீடியோ பார்க்கும்போது சிரிப்பு வரும், சில வீடியோ பார்க்கும்போது மறுபடியும் நம்ம முயற்சி செய்யலான்னு தோணும். இந்த வீடியோவாவது ஏதாவது ரிலேட் ஆயிருந்தா கமெண்ட்ல போட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.